ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! டிஷ்ஷும் டிஷ்ஷும் குக்கிங் சேனல்ல இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி ரிப்பன் முறுக்கு எப்படி செய்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த ரிப்பன் முறுக்கு வெளியில ரொம்ப மொறுமொறுப்பாவும், சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாவும் இருக்குங்க. ஒரு 15 நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாங்க. இது செய்றது ரொம்பவே ஈஸிங்க. ஒரு 1/2 மணி நேரத்திலேயே செஞ்சு முடிச்சிடலாம். இந்த டேஸ்டியான ரிப்பன் முறுக்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? ஒரு அகலமான பாத்திரத்தில இந்த மாதிரி மாவு சலிக்கிற சல்லடை வச்சுக்கோங்க. இதுல ஒரு 2 கப் அரிசி மாவு போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நீங்க எந்த அரிசி மாவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கடையில வாங்குனது, இடியாப்ப மாவு, கொழக்கட்டை மாவு, எந்த அரிசி மாவு வேணாலும் எடுத்துக்கலாங்க. பாருங்க நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ எந்த கப்ல அரிசி மாவு அளந்தோமோ, அதே கப்ல 1 கப் கடலை மாவையும் சேர்த்து, அதையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாங்க. வீட்ல அரைச்சது, கடையில வாங்குனது எந்த மாவா இருந்தாலும் ஒரு முறை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா சலிச்சாச்சு. பாருங்க இதுல இருக்க கப்பியெல்லாம் எடுத்துட்டோம். இப்போ அரிசி, கடலை மாவு எல்லாமே அளந்த அதே கப்ல ஒரு 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாங்க. இத நம்ம மிக்ஸில நல்ல ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த அரைச்ச பவுடரையும் சல்லடையில நல்லா சலிச்சு எடுத்துக்கலாங்க. இப்படி எல்லா மாவையும் சலிச்சு எடுக்கும்போது மாவு ரொம்ப சாஃப்ட்டா இருக்குங்க. அப்பதான் நமக்கு முறுக்கு பிழியறது ரொம்ப ஈஸியா இருக்கும். மாவு சலிக்காம போடும்போது சில டைம் அதுல ஏதாவது கப்பி இருக்குங்க. அப்ப நமக்கு முறுக்கு பிழியறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப நம்ம இத நல்லா சலிச்சாச்சு பாருங்க. பாருங்க எவ்ளோ கப்பி இருக்குன்னு. இதெல்லாம் வேஸ்ட் தாங்க. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போறதில்ல. 2 கப் அரிசி மாவு, 1 கப் கடலை மாவு, 3/4 கப் பொட்டுக்கடலை அரைச்சுட்டு, அதையும் பவுடர் பண்ணி எடுத்துக்கணுங்க. இதுதான் மெஷர்மென்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்தாச்சுங்க. பாருங்க மாவு எவ்ளோ நல்லா சாஃப்ட்டா இருக்குன்னு. இப்ப இந்த மாவோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள் இல்லன்னா வெள்ளை எள் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. நீங்க ஜீரகத்துக்கு பதிலா ஓமம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய நான் உருக்கி சேர்த்துருக்கேங்க. வெண்ணெய்க்கு பதிலா நீங்க நெய்யி இல்லன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நல்லா சூடா சேர்த்துக்கணுங்க. இப்போ இது கரண்டி வச்சு நல்லா இப்படி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் சூடு ஆறுனதும் கையில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம ஊத்துன எண்ணெய் மாவோட எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. மாவு இப்படி புடிச்சா புடிக்க வரணுங்க. இப்படி உதுத்து விட்டா உதிர்ந்துரணும். இந்த அளவுக்கு மாவ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப இதோட நார்மல் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மாவ நல்லா பெசஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம அரிசி மாவு, கடலை மாவு எந்த கப்ல அளந்தோமோ, அதே கப்ல கிட்டத்தட்ட 1 1/2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். தண்ணிய மொத்தமா ஊத்தாம கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மாவு பெசஞ்சுக்கோங்க. நம்ம எடுத்த மாவு அளவுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு கரெக்ட்டா இருக்குங்க. உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா மாவு பெசஞ்சுட்டு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. மாவு ரொம்ப தளர்த்தியாவும் இல்லாம, ரொம்ப ஹார்டாவும் இல்லாம, நம்ம சப்பாத்தி மாவு பெசைவோம் இல்லைங்களா? அந்த அளவுக்கு பெசஞ்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப தளர்த்தியா மாவு பெசஞ்சீங்கன்னா, முறுக்கு ரொம்ப எண்ணெய் குடிக்குங்க. அதே சமயம் ரொம்ப ஹார்டா பெசஞ்சீங்கன்னா, முறுக்கு பிழியறதுக்கே வராதுங்க. உடைஞ்சு உடைஞ்சு போயிரும். பாருங்க இந்த மாரி நல்லா சாஃப்ட்டா பெசஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு பெசஞ்சுட்டு எப்பயுமே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இல்லன்னா மாவு ரொம்ப ட்ரை ஆயிரும். முறுக்கு அச்சுல பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீள நீளமா அச்சு இருக்குங்க. இந்த அச்சுல பார்த்தீங்கன்னா, ஹோல்ஸ் கொஞ்சம் சின்னதா இருக்கு. இப்ப இன்னொரு அச்சு பார்த்தீங்கன்னா, ஹோல்ஸ் நல்லா பெருசா இருக்கும். சைட்ல பார்த்தீங்கன்னா, இப்படி முள்ளு முள்ளா, முள்ளு முள்ளா இருக்குங்க. இந்த அச்சுல பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஹோல்ஸ் இருக்குங்க. அந்த ஹோல்ஸும் நல்லா கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கு. நான் இப்போ இந்த அச்ச தாங்க யூஸ் பண்ண போறேன். சின்ன ஹோல்ஸ் இருக்கிற அச்சு எடுத்தீங்கன்னா, ஜீரகத்த நல்லா பொடி பண்ணி போட்டுக்கணுங்க. இல்லைன்னா அந்த ஹோல்ஸ்ல ஜீரகம் மாட்டிக்கிட்டு முறுக்கு பிழியும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சில டைம் அப்படியே தெறிச்சு வந்துருங்க. இப்போ இந்த முறுக்கு அச்சுல உள்பக்கமா கொஞ்சம் எண்ணெய் நல்லா தடவி விட்டுக்கலாங்க.
இந்த முறுக்கு அச்சுக்குள்ள எண்ணெய் தடவுறதுனால முறுக்கு பிழியறது கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க. அதனால தான் எண்ணெய் தடவுறோம். இப்ப நம்ம ஏற்கனவே பெசஞ்சு வச்ச மாவுலருந்து கொஞ்சமா மாவு எடுத்து, இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல வந்து உருட்டிட்டு, இந்த முறுக்கு அச்சுல வந்து போட்டுக்கலாங்க. மாவ எடுத்துட்டு எப்பயுமே மூடி வச்சுருங்க. மாவு ட்ரை ஆயிடுச்சுன்னா, அப்புறம் முறுக்கு ரொம்ப உதிரி உதிரியா வருங்க. இப்போ நம்ம முறுக்கு சுட ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு பேன்ல நல்லா எண்ணெய சூடுபடுத்திக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம், இந்த ரிப்பன் முறுக்க அதில நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. இந்த ரிப்பன் முறுக்க பிழிஞ்சு விட்டு உடனே கரண்டி போட வேணாங்க. கொஞ்ச நேரம் அத அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே வந்து விட்டுறலாம். உடனே கரண்டி போட்டோம்னா எல்லாமே உடைஞ்சு உடைஞ்சு வந்துருங்க. அடுப்ப நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா சீக்கிரமாவே முறுக்கு கருகிருங்க. அதனால எப்பயுமே மிதமான சூட்லயே வச்சுக்கோங்க. இப்போ இது ஓரளவு நல்லா வெந்துருச்சுங்க. இப்ப திருப்பி போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கலாம். இப்ப பாருங்க நல்லா வெந்துருச்சு. அந்த எண்ணெயோட சலசலப்பும் நல்லா அடங்கிருச்சுங்க. இப்ப இந்த டைம்ல இந்த முறுக்க வெளியில எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க. நல்லா மொறு மொறுன்னு டேஸ்ட்டான ரிப்பன் பக்கோடா நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க. இது செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 15லருந்து 20 நாள் வரைக்கும் கெட்டு போகாம நல்லா இருக்குங்க. கம்மியான பொருள்ல ரொம்ப சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடலாங்க. நான் சொன்ன மெஷர்மென்ட்ல நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிஷும் டிஷும் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.